ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி முதல் இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரையும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த லைஃப்பில் மாற்றங்குமே அது எதன் மூலமாக கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பொதுவாகவே கோச்சார கிரகங்களை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த கோச்சார கிரகங்களில் மாத கோள்களான மெயினான கிரகமான தலைமை கிரகமான சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுறோம், நம்ம மாத பலன்கள் எடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கில மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிருக்கோம் பார்த்தீங்களா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படிலாம் எடுக்கும்போது இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் இருக்க மாட்டார். 2 ராசிக்கு என்ன பண்ணுவார், அவருடைய ட்ராவல் இருக்கும். அப்படியே இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டார்டிங்கில் அவர் மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுவார், டைரெக்டாக கும்பத்துக்கு போயிடுவார். ஸோ அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சுகளுடைய செயல்பாடுகள் டிகிரி வைஸாக மாறும். மகரத்துக்கு கிடைக்க வேண்டியது அடுத்து கும்பத்துக்கு மாறுது. கும்பங்கும்போது மகரத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ பொதுவாகவே இந்த மாத பலன்களில் சூரியனை மையப்பகுதியாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் அவங்க கொடுக்குற ஒரு டிகிரி வைஸாக கொடுக்குற தன்மைகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாத பலன்களை நம்ம துல்லியமாக எந்தெந்த கிரகம் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுதுங்கிறத கணிச்சு குறிப்பிட்டிருக்கோம். இது பொது பலனே, பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. ஸோ அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னென்னா, இந்த பொது பலன் என்பது கிட்டத்தட்ட ஒரு மகர ராசின்னு எடுத்துக்கோங்களேன். மகர ராசியில் கோடான கோடி அன்பர்கள் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆனால் அவங்கவுங்க பிறந்த டைம் வேறு, அவங்களுடைய வருடங்கள் வேறு, இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, தசாபுத்தி இருக்குது. இதை மையமாக வைத்து தான் 70% எடுக்க முடியும். ஓகேவா? 20 to 30% அதாவது சாப்பிட வழியே இல்லை, பசி ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியல, அப்படியே தலை சுற்று வந்துருச்சு. அட்லீஸ்ட் ஒரு தண்ணி குடித்தா வச்சு தாகம் அடங்குப்பா, ஒரு டீ குடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவேன் அப்போ நம்ம நினைக்கும் பார்த்தீங்களா, அந்த நினைவுகளையும் அந்த செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய அளவு தான் இந்த மாத கிரகங்கள் கொடுக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பசிச்சாதான் எனக்கு பசி அடங்கும், அந்த பசிக்குரிய சாப்பாடை சாப்பிட்டப்பறம் தான் என் பசி அடங்கும்னு நினைக்கும் பார்த்தீங்களா, அது உங்கள் சுய ஜாதகம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்போ நம்ம கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொன்ன விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற அத்தனை விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது என்னைய பொறுத்தவரை சரியல்ல. ஓகேவா? உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணியாக, உங்களுடைய ஒரு வலிமை இழந்த நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக தான் இந்த கோச்சார கிரகங்கள் உறுதியாக இருக்கும். தாக்கமும் ஏற்றமும் மாற்றமும் 20 to 30% தான் என்பதை நம்மளுடைய நேயர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஏற்கனவே புரியும், நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? இந்த கிரகம் பயிற்சியானாலும் சரி, அது மாத பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதே போல் வருட கிரகங்களான குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, எந்த பயிற்சினாலும் ஏற்பட்டுடுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் அப்டேட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 100% சொல்கிறீங்கன்னா எங்களுக்கு 40% கூட அதோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு ரொம்ப ஒரு கவலையுடன் வருத்தத்துடன் இருக்கிற, மேபி சில பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்க நம்மளுடைய விருச்சிகராசி நண்பர்களுக்கு உறுதியாக இந்த பிப்ரவரி மாதம் துவக்கம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. பண வரவுகள் உங்களுடைய தேவைக்கேற்றவாறு உறுதியாக கிடைக்கும். எப்படி நம்மளுடைய துலாம் ராசிக்கு சொன்னமோ அதே மாதிரி விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் பண வரவுகள் மிக நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதேபோல் ரியல் எஸ்டேட் கமிஷன் அடிப்படையில் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழில் செய்கின்ற ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்கின்ற விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு உறுதியாக அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சி செய்யலாமா, இதை
ஏற்கனவே ஒரு தொழில் பார்த்துக்கிருக்கோம், இன்னொரு தொழில் தொடங்கலாமா, ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிருக்கோம், சைடில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, அப்படிலாம் ஏதேனும் உங்களுக்கு சிந்தனை இருக்குன்னா உறுதியாக உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வெளிப்படையாக யாரிடம் சொல்லாமல் நீங்கள் செஞ்சு முடித்து அதை சக்ஸஸ் பண்ண போகிற சொல்லுங்கள். ஏன்னா தொழில் தொடங்க போகிறேன்னு போய் நீங்கள் யார்ட்டையா சொன்னீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை யார்ட்டையாவது இதை செய்யலாமான்னு போய் கேட்டிங்கன்னா உறுதியாக அதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் செய்யன்னு தான் நினைப்பீங்க, உங்களுக்கு சின்ன சின்ன தாக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், உங்கள்கிட்ட கேட்டவர் போய் வச்சு ஆரம்பித்து ஓப்பன் பண்ணிடுவார். ஸோ இதெல்லாம் கடந்த காலம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதம் இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, தொழில் தொடங்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் விருச்சிகராசி என்பவர்களாகிய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. மெயினாக அதான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. உங்களோட லைஃப்பில் உங்களுடைய அங்கீகாரத்தை மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்களோ, அவங்க ஏது இருப்பாங்களோ, ஸோ அவங்களுக்கு எதாவது கவலை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்களாக இருங்க, உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராகும். அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விருச்சிகராசி அன்பர்களாகிய நம்முடைய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா இந்த புதிய காதல் இல்லை பழைய காதல், ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்க காதல் அல்லது பழைய காதல், அதாவது விட்டுட்டு போன காதல், இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது உருவாகலாம். ஸோ அதனால் விருச்சிகராசி அன்பர்கள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ காதலில் சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த சண்டை பெருசாகுமா அல்லது சின்ன சச்சரவோடு முடிஞ்சிருமா அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகமே நிர்ணயம் பண்ணும். ஆனால் கோச்சார கிரகங்கள் ரீதியாக பார்க்கும்போது காதலில் சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் குறிப்பிடுது அப்படிங்கிறது உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.